அப்படி நீங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த சாட்சியை உங்கள் மத்தியில் பதிவிடுறேன். என்னுடைய சிஸ்டர்லாவோட பேரை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து நாமக்கல், அந்த நாமக்கல்லில் இருக்க டாக்டர்ஸ்கிட்ட பார்த்தப்ப அவனுடைய பிளட் கவுண்டிங் வந்து 4 அவ்வளோதான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து B12 இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க, நியூரோபின் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க. எல்லாமே மைனஸ்லேயே இருந்துக்க அவங்களுக்கு வந்து எல்லாமே இந்த மாதுளம்பழம் ஜூஸு நிறைய அதுக்கு பிளட்டு இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க எல்லாமே செஞ்சு பார்த்துருக்காங்க. 1 மந்த் வரைக்கும் அதில் பிளட்டு வந்து இம்ப்ரூவே ஆகலை. அப்போது அதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறப்ப பிளட்டு உடையுது, எதுக்காக இது உடையுதுன்னு தெரில. இவனுடைய வயசு வந்து 7 வயசில் இந்த ப்ராப்ளம் வரவே கூடாதே, இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் கவுண்டிங் சேலத்தில் வந்து லேப்பில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இவனுக்கு வந்து நாங்கள் டவுட் பண்ணுறோம் கேன்சராக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி பிளட்டு வந்து உடையவே கூடாது, 1 மந்த் வந்து நம்ம இந்த பையனுக்காக எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் பண்ணி இருக்கோம், ஆனால் இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனை வந்து நீங்கள் தயவுசெய்து உடனே வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் அந்த டெஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் கேட்டப்போ டாக்டர் வந்து அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, ஆனால் இது வந்து 100% எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கேன்சருக்கான அறிகுறிகள் தான், எல்லாமே கேன்சருக்கான அறிகுறிகள் தான். ஆனால் டெஸ்ட் எடுத்து பூனேக்கு அனுப்பிட்டு அந்த ரிசல்ட் வர்றப்ப நம்ம வந்து மேற்கொண்டு இவனுடைய எல்லா பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவனுடைய போன் மரைன் கேன்சராக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தண்டுவட நீரில் டெஸ்ட் எடுத்து மேற்கொண்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸோடைய எல்லா ஆலோசனையும் இதுதான். இந்த ரிப்போர்ட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ வந்து அவனுக்கு பிளட்டு யூரினில் வந்து பிளட்டாகவே போக ஆரம்பிச்சிருச்சு, அவன் முடியெல்லாம் லைட்டாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகுந்த போராட்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே 7 வயசு பையனை வச்சுட்டு பயங்கர போராட்டங்கள். இப்போ டாக்டர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூரில் டெஸ்ட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் இவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கூட இவனுக்கு கொடுக்கக்கூடாது, ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து புனேலேருந்து வரணும், வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு ஃபர்தராக நம்ம என்ன டெஸ்ட்டு என்ன அடுத்து மோஸ்ட்லி நாங்கள் திங்க் பண்ணுறோம் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியும், ஸோ இவனுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபீவர் கண்டினியூவாக 104 ஃபீவர் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நான் வச்சுட்டு 21 நாள் கழித்து ரிப்போர்ட்ஸ் வந்தால் தான் நம்ம மேஜராக எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன். வியாழக்கிழமைக்கு அவனுக்கு வெள்ளிக்கிழமை டெஸ்ட் ரிப்போர்ட்டு வருது, வியாழக்கிழமைக்கு நைட்டு 11 o'clock ப்ரேயர் ஆண்டி நடத்திட்டுருக்காங்க, பாஸ்டர்மா நடத்திட்டுருக்காங்க. இப்போ நான் எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னென்னா, அவனை வந்து என் மேலே போட்டுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இந்த ஜெபத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சகோதரிங்க இவங்க 2 பேரும் எனக்காக ரொம்ப ஜெபிச்சாங்க. இவங்கள்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், வாசுகிட்டையும் தர்ஷனிட்டையும் சொல்லி நாங்கள் 3 பேரும் இதற்காக ரொம்ப கிரமம் எடுத்து ஜெபித்தோம். 11 o'clock ப்ரேயரில் ஆன்டி டங்ஸ் பேசிகிட்டே இருக்காங்க, பாஸ்டர்மா டங்ஸ் பேசுகிறாங்க. அப்போ நான் அவனை கையை பிடிச்சிட்டு போராடி ஜெபிக்கிறேன், ஏசப்பா எப்படி ஆகிலும் இந்த ஜெபத்தில் இவனுக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பாக கொடுக்கணும், மனுஷனால் கூடாது ஆனால் தேவனால் கூடும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விசுவாசத்தோடு அவனுக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜோம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 11 ஆன்டி ப்ரேயர்லேயே சொல்கிறாங்க, இந்த எதெல்லாம் நீங்கள் போராடி ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டங்ஸில் அவ்வளோ அவ்வளோ வைராக்கியமாக அவங்களுடைய ஜெபம் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நானும் இந்த ஜெபத்தில் விட்டாது தீவிரமாக நாங்கள் அந்த பையனோட அந்த மேலே போட்டுட்டு ஜெபிச்சுட்டே இருக்கேன். அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகிறோம், டாக்டர் சொல்கிறாங்க நைட்டு மொதல் நாள் வியாழக்கிழமை நாங்கள் போய் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல, ஆனால் நாளைக்கு வந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வரணும். அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து இவனை டெஸ்ட்டுக்கு தான் அந்த போனில் இருக்க அந்த நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது, இது வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வியாழக்கிழமை காலையில் போய் 8 மணிக்கு நாங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குகிறோம். பிளட் பாயிண்ட் 8 பாயிண்ட் ஏறிடுச்சு.
டாக்டர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு. ஆனால் இதில் வாய்ப்பே இல்லை. 2 மாதமாக நாங்கள் போராடி பார்த்தோமே, ஆனால் இதில் எந்த பிளட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவுமே இல்லையே. ஆனால் இப்போ மட்டும் எப்படி இருந்துச்சு, சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 1 மந்த் நம்ம வந்து வீட்டில் வச்சு மறுபடியும் ட்ராவலே பண்ணக்கூடாது. அவனுடைய அந்த கண்டிஷன் வந்து ட்ராவலே பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தோம். இங்கே ஒரு மைல் தூரம் கூட அவனால் ட்ராவல் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு சின்ன ஒரு 1/2 டேப்லெட் மட்டும் கொடுத்து, நீங்கள் இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஸ்கூல் மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ரிப்போர்ட் ரிவ்யூ பார்க்குறப்ப, இல்லை பரவாயில்ல நார்மல் ஆகிட்டாங்க, நீங்கள் ஸ்கூலுக்குமே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அப்போ அந்த வியாழக்கிழமை ஜெபம் உண்மையாலுமே என்ன காரியத்தை நம்ம முன்ன வச்சு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். நம்ம அற்பமாக நினைக்காம அந்த வியாழக்கிழமை நைட்டு இரவு போராடி நம்ம ஜெபிக்கிற அவங்க பாஸ்டர் அம்மாவோட கூட நம்ம இணைஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய காரியத்தில் நடக்க முடியாத காரியத்தில் நம்ம எந்த காரியத்தில் அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளான்றது என்னுடைய இந்த ஆணித்தனமான சாட்சி. எல்லாருமே டாக்டர்ஸ், எங்கள் சிஸ்டர்ல பையன் வந்து அவங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர். இது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 மாதமாக பிளட் ஏறாதது இதுக்கு மட்டும் எப்படி ஏறுச்சு. எல்லாருடைய கேள்வியிலையும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னோட ஜெபம். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் நான் நைட்டு இரவு அவனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன்றது அவங்க அம்மா அப்பா கண்கூட பார்த்தாங்க. ஸோ அந்த ஜெபத்தில் கர்த்தர் இந்த பெரிய அற்புதத்தை செய்தார். அப்போ வியாழக்கிழமை ஜெபம், மதியானம் ஜெபத்தில் இப்போ 11 to 12 ஆண்டி நடத்துகிறாங்க. அந்த ஜெபத்தில் நான் வந்து போராடி ஜெபித்தேன். இந்த பலிபீடத்தில் வந்து இந்த இடத்துல முழங்கால் போட்டு எப்படியாக நானும் தர்ஷினி வாசி 3 பேர் எப்படியாலும் இந்த பையனுடைய உயிரை கர்த்தர் கொடுக்கணும், திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி போராடி ஜெபித்தோம். அப்போ அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் இந்த இடத்துல அவனை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக என்னை நீங்கள் நிறுத்தியிருக்கிறார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்.